டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக அமலாக்கத்துறை ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைக்கிறார். அபிநயா, விவரங்கள். நந்தா, மிக முக்கியமான ஒரு நகர்வாக இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாமீன் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தின் அடிப்படையிலும் கடந்த காலங்களிலும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது முதல் முறையாக இது போன்ற ஒரு வழக்கில் ஒரு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை கடுமையான எதிர்ப்பை இதில் பதிவு செய்திருந்தாலும் கூட இந்த இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கான முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இதற்கான பல்வேறு காரணங்களையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கான காரணங்களாக நீதிபதிகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? அப்படியே டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இடைக்கால ஜாமீனை வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை வழங்கி உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக அவர் சட்டவிரோத பணபரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக உள்ளார். இதற்கு முன்னதாக அவர் மீது எந்த ஒரு குற்றங்களும் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வழக்கிலும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு காரணத்தை நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் இந்த ஒரு இடைக்கால ஜாமீன் என்று தற்பொழுது முதற்கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும், அதே சமயம் அவர் இந்த சமயத்தில் முதல்வராக எந்த ஒரு கோப்புகளும் கையெழுத்திட மாட்டார் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தளவில் அமலாக்கத்துறையானது கடுமையான எதிர்ப்புகளை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த ஜாமீன் வழங்குவதற்கு முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு முதல்வராக ஒருத்தருக்கு சிறப்பு சலுகைகளை நீதிமன்றம் வழங்கக்கூடாது. இதுபோல் ஒருத்தருக்கு ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் இன்னும் பல்வேறு மனுக்கள் என்பது தாக்கலாகும். ஏற்கனவே அம்ரித்பால் சிங் என்ற ஒரு எம்பியும் தனக்கு இடைக்கால ஜாமீன் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது பரப்புரைக்காக இடைக்கால ஜாமீன் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தாக்கல் செய்துள்ளார். இது போன்ற கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது துஷார் மேத்தா மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு நீதிபதிகள் கடுமையான ஒரு ஆட்சேபனையை தெரிவித்தார்கள். அமலாக்கத்துறையுடைய கருத்தை ஏற்க முடியாது எனவும், இது போன்ற சில நபர்களுக்கான ஒரு சில விலக்குகள் என்பது சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. அதை கருத்தில் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த இடைக்கால ஜாமீன் வழங்குவது எந்த ஒரு தப்பும் இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதி சஞ்சய் கண்ணா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது போன்ற வேறு எந்த ஒரு வழக்கிலும் வழங்கப்படாமல் இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக வழங்குவதில் எந்த ஒரு தவறும் இல்லை எனவும், அந்த சமயத்தில் அவர் முதல்வராக எந்த ஒரு அரசாங்க பணியிலும் ஈடுபட மாட்டார் என்ற ஒரு உத்தரவாதம் என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தார்கள். அதனை ஏற்றுதான் தற்பொழுது இடைக்கால ஜாமீனை தேர்தலில் பரப்புரை செய்வதற்காக தற்பொழுது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கியிருக்கிறது. உடனடியாக இந்த உத்தரவினுடைய நகலானது கிடைக்கப்படும் பட்சத்தில் அது நேரடியாக இங்கே திகார் சிறையினுடைய அதிகாரிகளுக்கு வழங்கி உடனடியாக அவர் ஜாமீனில் இன்று இரவு அல்லது நாளைக்குள் வெளியாவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு அதற்கு முன்னதாக மருத்துவமனையில் பரிசோதனையும் செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிகழ்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் போதுமான, அதாவது தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கான ஒரு காலகட்டம் என்பது அவருக்காக பேசலாம்.